இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் விருப்பங்கள் நிறைவேறும், அமைதியும் செல்வ வளமும் ஏற்படும், பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் வரும் பிரதோஷத்தன்று உபவாசமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் பிரதோஷம் வேளையில் சிவலிங்கத்திற்கு பால், சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து வில்வ இலை சாற்றியேயா அல்லது வில்வத்தால் அர்ச்சனை செய்தேயா வழிபடுவதால் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷம் அன்று மனம் உருகி வேண்டினால் சிவபெருமான் மனம் இறங்கி வேண்டிய வரங்களை அருள்வார். பிரதோஷம் நாளில் சிவலிங்கத்திற்கு முன் நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவதால் சிவன் மற்றும் பார்வதியின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானுக்கு தயிர் சாதம், தேங்காய் சாதம், பாயசம் போன்ற வெள்ளை நிற பிரசாதங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. மார்கழி மாதம் பெருமாளுக்கும் உரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சிவபெருமானையும் பெருமாளையும் சேர்த்தே வழிபட வேண்டும். துன்பங்களை போக்கி புண்ணியங்களை